வர முடியும். டயபெட்டிக்கே எனக்கு இல்லங்க. ஆனா வந்துருமோன்னு பயமா இருக்கு. இதுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனவேதனையிலேயே இன்னைக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அப்பாவுக்கு இருக்குதுங்க, அம்மாவுக்கு இருக்குதுங்க, எனக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயமா இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாள கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பதிவாக இருக்கும். சரிங்களா? ஆமா. டயபெட்டிக் இருக்குது. நான் சரி பண்ணிக்கணும். எப்படியாவது சரி பண்ணிக்கணும். என்னோட மெடிசின்ஸ எப்படியாவது குறைக்கணும். இல்ல நிப்பாட்டணும். என்னோட இன்சுலின எப்படியாவது குறைக்கணும். நிப்பாட்டணும். அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கும் இந்த பதிவு ரொம்ப அருமையா உங்களுக்கு வந்து பயன்படும். பார்க்கலாம். பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. டயபெட்டிஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான டயபெட்டிஸ் நமக்கு வந்து இருக்குது அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாது. 3 வகையான டயபெட்டிஸா? அது என்ன 3 வகையான டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டயபெட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த பிரெக்னன்சி டயத்துல வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு 3 வகையான டயபெட்டிஸ் இருக்குது. இதில முதல் வகையான டயபெட்டிஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த டைப் 1 அந்த டைப் 1 அப்படின்ற அந்த டயபெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9 வயசு குழந்தைகளுக்கே இன்னைக்கு வந்து ஏற்படுது. இந்த 9 வயசு குழந்தைகளுக்கு இன்னைக்கு டைப் 1 வருதுன்னா, ஏன் வருது? அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்கா அவங்களுடைய அப்பாவுக்கு, அம்மாவங்களுக்கு யாருக்காவது அந்த மாரி வந்து டயபெட்டிக் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 90% இருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப ரேரா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவுங்களுக்கு டயபெட்டிக் இல்லங்க. ஆனா குழந்தைக்கு சின்ன வயசுலயே டயபெட்டிக் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாங்க. அது கொஞ்சம் ரேர். அவங்களுடைய தாத்தா, பாட்டிக்கு, மாமாவுக்கு அது மாதிரியான உறவு முறைகள்ல இருந்தா கூட இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. டைப் 1. டைப் 1 அப்படின்றது இன்சுலின் டிபெண்டன்ட் கேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து இன்சுலினை உள்ள குடுத்து தான் ஆகணும். ஆமா. உள்ளுக்குள்ள இன்சுலினே சுரக்காது. அது நம்ம பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் சுத்தமா இல்லன்னு அர்த்தம். அப்ப இந்த டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் பாடிக்குள்ள சுரக்க வைக்க முடியாது. வெளியிலிருந்து தான் குடுத்தாகணும். இதுதான் கண்டிஷன். அதனால அவங்க லைஃப் டைம் இன்சுலின் டிபெண்டன்ட் கேஸஸ் தான். ஓகேங்களா? ஆமா. இது 1. இப்ப டைப் 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைப் 2 என்ன அப்படின்னா, இது வந்து பொதுவா வந்து ஒரு 60 வயசு, 70 வயசுக்கு மேல வந்த ஒரு நோய். இன்னைக்கு சர்வசாதாரணமா 25 வயசு, 30 வயசுலயே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த டைப் 2. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, இங்க இன்சுலின் சுரக்கும். டைப் 1ல இன்சுலின் சுரக்காது. இங்க டைப் 2ல இன்சுலின் சுரக்கும். அதாவது பீட்டா செல்ஸ் இவங்களுக்கு இருக்கும். இந்த பீட்டா செல்ஸ் மூலமா இன்சுலின் சுரக்கும். பட் ஆனா, அதனுடைய சுரப்பு சதவீதம் கம்மியா இருக்கும். அவ்வளோதான் விஷயம். பையன் படிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்குது. அதனால கொஞ்சம் மந்தமா படிக்கிறான். அவ்வளோதான். ஆனா படிக்கிறான். அவ்வளோதான் விஷயம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலங்க. ஆனா பாஸ் மார்க் வாங்குறாங்க. அது மாரி வச்சுக்கங்களேன். அவ்வளோதான். அது மாதிரி நம்மளுடைய பான்கிரியாஸ் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் ஒரு 100% இருக்குன்னா, 50% தான் சுரக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இத எப்படி மீண்டும் அத மீதி உள்ள 50% சுரக்க வைக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய மருத்துவ உலகம் தேடிக்கிட்டு இருக்குது. அதற்கு மருந்துகள நிறைய குடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா எக்ஸஸா மீதி உள்ள பீட்டா செல்ஸ வந்து ரெடி பண்ணி சுரக்க வைக்கிறதுக்கு முடியாம, இருக்கிற 50% செல்ஸையே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்சுலின சுர, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்சுலின சுரன்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் ஃபுல்லா வந்து குடுத்து அழுத்தப்பட்டு பான்கிரியாஸ் இன்னும் பலவீனப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப கடைசியில ஒரு கட்டத்தில, "நீ இன்சுலினே சுரக்க வேணாம். பேசாம இரு. நாங்களே வெளியிலிருந்து இன்சுலின குடுத்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் 2 டயபெட்டிஸுக்கும் வெளியிலிருந்து இன்சுலின் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயசு, 40 வயசுலயே இன்சுலின் போட்டுக்கக்கூடிய ஒரு சூழல் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கும் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. இந்த கேஸ்ட்ரோஜினல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பிரெக்னன்சி சமயத்தில ஏற்படக்கூடிய ஒரு டயபெட்டிக். பொதுவா ஓர் உயிர் உள்ளுக்குள்ள இன்னொரு உயிர் உருவாகுது அப்படிங்கும் பொழுது எல்லாமே டபுளா உள்ள ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை உருவாவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் எக்ஸஸா நடந்துகிட்டு இருக்கப்படும் பொழுது, அவங்களுக்கு பிபி வர்றது, பிபி கொஞ்சம் ஏறுறது, சுகர் கொஞ்சம் ஏறுறது இயல்பு.
இது அப்பனா முன்னாடி இதுக்கு முன்னாடி அதாவது இந்த சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடியும் இது போல குழந்தை பெற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்களும் இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா பார்த்தீங்களா? கிடையாது. அவங்களுக்கும் அதே மாதிரியே வந்து சுகர் கொஞ்சம் கூடும், பிபி கொஞ்சம் கூடும். சாதாரணமாக தான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டு அதை இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை பயமுறுத்தி கொஞ்சம் சுகர் கூடிச்சா செக் பண்ணிக்கங்க. யூரின் கொஞ்சம் எக்ஸஸாக போகுது, சுகர் கூடிச்சான்னு செக் பண்ணிக்கங்க. கால் கொஞ்சம் வீங்கிருச்சு, சுகர் கூடிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. பிபி கூடிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து என்ன பண்ணிடணும்னா, உடனடியாக அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மருந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, இன்சுலின் போடக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் இன்றைக்கி வந்து வந்திருக்குது. அப்போ கர்ப்பிணி பெண்கள் அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த டயபெட்டிக்கு ஒரு தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு டயபெட்டிக். ஆனால் அப்போ மாட்டிக்கிட்டவங்க லைஃப் டைம் அந்த இன்சுலின் போடுற மாதிரியோ மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியோ மாற்றப்பட்டுறாங்க. இங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். சரிங்களா? ஆமாம், தற்காலிகமாக ஏற்பட்ட பிரச்சனைக்கும் லைஃப் டைம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது, இதை நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ் எந்த டயபெட்டிக்கை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ டைப் 2 டயபெட்டிக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைப் 2 டயபெட்டிக்கை ஒரு நல்லா ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கெமிக்கல் மெடிசன்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் சில உணவு முறைகளும், இயற்கையான முறையில் சிகிச்சை முறைகளும், இயற்கையான முறையில் சில ஹெர்பல் மெடிசன்ஸும் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே கூட நம்மளுடைய டயபெட்டிக்கை கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியும். அதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேர் இதிலிருந்து மீண்டு கூட வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே எடுத்துக்கிறாம கூட ஓரளவு சுகர் எனக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகலாம். அது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். அப்படி பண்ண முடியும். ஆனால் டைப் 1 இருக்காங்கல்ல, அவங்க இன்சுலின் டிபெண்டன்ட் தான். அப்போ இது மாதிரியான மாற்று சிகிச்சைகள், பாரம்பரிய மருத்துவங்கள், ஆயுர்வேத மருத்துவங்கள், சித்த மருத்துவங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இன்சுலினை எந்த அளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்மளாம் குறைச்சி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு குறைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதற்கு இந்த நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள், இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் இது எல்லாமே வந்து பயன்படுது. அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஆமாம், இந்த கேஸ்ட்ரோஜெனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்சீவாக இருக்கும் பொழுது டயபெட்டிக் வருது பார்த்தீங்களா, இவங்க அவசியம் அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அது உணவு முறைகள்லையும் சரி, மருந்துகள்லையும் சரி. ஆனால் அதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரை அதை அவாய்ட் பண்ணி, அதாவது அந்த மெடிசன்ஸை அவாய்ட் பண்ணி வாழ்வதற்குரிய யுக்திகள் இங்கே நிறைய இருக்குது. அதை வந்து கடைபிடிச்சு பண்ணிட்டோம்னா ஒரு கட்டத்தில் அவங்களால மீண்டு வெளியே வர முடியும். சுத்தமாக டயபெட்டிக்ன்ற ஒரு நோயிலேருந்து வெளியே வர முடியும். அந்த மாதிரி உள்ள டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த டைப் 2 தாங்க அதிகமாக இருக்குது. டைப் 1 இப்போ கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இனி அடுத்த ஜென்ரேஷன்லாம் டைப் 1 ரொம்ப அதிகமாகிடும் போல தெரியுது. இன்சுலின் இல்லாமல் இருக்க முடியாது. வீட்டில் இனிமேல் இந்த டயபெட்டிக்ன்ற ஒரு நோய் இனிமேல் வந்து என்ன ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்க போகுது அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு ஹால் இருக்குதுங்க, ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க, ஒரு கிச்சன் இருக்குதுங்க, அதுபோல் வந்து மெடிசன் ரூம்னு ஒன்று இருக்குதுங்க. மெடிக்கல் ஷாப்பே வீட்டுக்குள்ளே வரப்போகுது. அது மாதிரியான ஒரு சூழல் இனி வரும் காலங்களில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நிச்சயமாக. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நோயினுடைய தீவிரம் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஆமாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ டயபெட்டிக்கோட லெவலை குறைச்சி கிட்டத்தட்ட வந்து 140 120 நார்மல்னாங்க. இப்போ கடைசியில் 140 நார்மலு அப்படின்ற மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஆமாம். இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட அளவு முறைகள்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது நம்மளுடைய உடம்புல இது எப்படி அளவு முறைகள் வந்து மாறும். ஓகேங்களா? அப்போ இது வந்து வெளியில் யாரோ ஒருத்தரால் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நோயாளியினுடைய சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்குரிய வேலை நடக்குதா அப்படின்றது தெரியல இல்லையா? ரைட். அப்போ இதிலிருந்து மாற்றா நம்ம என்ன தாங்க பண்ணலாம்? இதற்குரிய மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மூல காரணத்தை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த டயபெட்டிக்லேருந்து உங்களால் இப்போ டயபெட்டிக் வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி செய்கிற ஒரு பக்குவத்தில் இருக்குதுங்க. கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற பக்குவத்தில் என்னென்னலாம் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒன்று,
உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் உள்ள உள் சுவாசம் மற்றும் வெளி சுவாசம் நடக்குது. சரிங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட சாப்பாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? செரிமானம் ஆகுது. சரிங்களா? அங்கே டைஜஷன் அங்கே வந்து செரிமானம் ஆகுது. செரிமானமாகிய சத்துக்களை எடுத்து கொண்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் போய் தேவையான இடத்துக்கு தேவையான நேரத்தில் கொண்டு போய் பங்கிட்டு கொடுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள உறுப்புகளில் பண்ணுது. சரி, இப்போ சாப்பாடு சாப்பிட்டோம், சத்துக்களை எடுத்துருச்சு, மீதி சக்கைகள் கழிவுகளாக வெளியேற்றப்படுது. சரிங்களா? இப்போ இந்த சாப்பிட்ட சாப்பாடில் உள்ள சத்துக்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ள சரியாக பங்கிடப்பட்டதா, இந்த சாப்பாடு சரியாக செரிமானம் செய்யப்பட்டதா, இந்த கழிவு சரியாக நீக்கப்பட்டதா, இந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணாமல் ஆக்சிஜன் இவங்க எதுக்கு? சத்துக்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்ல. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறீங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண விஷயம் இங்கேருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ போகணுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்ல. அது மாதிரி நம்ம உடல் முழுவதும் நமக்கு வந்து கொண்டு போய் செலுத்துவதற்கு பிளட் மூலமாக, ரத்தம் மூலமாக அதற்கு தேவையான ஃபியூல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன். அது இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இப்படி பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே ஒரு சிஸ்டம் வந்து பிரித்து. ஆமாம். ஓகே. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீத்திங்கு, டைஜஷனு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரியேஷனு, சரிங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அணு அணுவாக உள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் போய் அதுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு டிசைன் பண்ண முடியுமா? நீ வந்து டைஜஷன் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிக்க, நீ எக்ஸ்கிரியேஷன் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிக்க, நீ இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிக்க, ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை ஏதாவது டியூன் பண்ணி கொஞ்சம் அதிகமாக பண்ணு அப்படின்னு பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதுதான் நம்ம உடம்பு. அப்போ இது தானே இயங்கக்கூடிய இந்த உடம்பை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிறோம். இப்போ இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் நடக்கணும்ல. இங்கே என்ன நடக்கணும்? வெளியிலேருந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கணும், சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். இன்னைக்கு இல்லை. 10க்கு 10 ரூம்லையே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி நம்மளுடைய சூழல் இருக்குது. நீங்களே உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்மளுடைய வேலையுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளே ஒரு அடைஞ்சு போட்ட மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பெண்கள் டோட்டலாக அந்த வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்போ பாருங்களேன், அந்த சுவாசித்த காற்றை மட்டுமே தான் நாம் வந்து சுவாசிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்போ இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் நமக்கு தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செரிமானம், டைஜஷனையும் நம்ம வந்து கெடுத்தான் வச்சுக்கிறோம். அன்வான்ட் ஃபுட்டு, அன்டைம் ஃபுட்டு, அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகேங்களா? ஆமாம். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கிரியேஷன், கழிவு வெளியேற்றம் நடந்துச்சுன்னா அங்கேயும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் உடலின் மொழிகள் நமக்கு சொல்லுச்சே. மோஷன் போகலைன்னா ஒரு அறிகுறி கொடுத்துச்சு, யூரின் போகலைன்னா ஒரு அறிகுறியை கொடுத்துச்சு, இன்ஹேல் எக்ஸ்ஹேல் சரியாக நடக்கலைன்னா ஒரு அறிகுறியை கொடுத்துச்சு. ஆனால் நாம் அதை எல்லாத்தையும் ஒரு நோயாக்கிட்டோம். அதுக்கு தனியாக சிகிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஆமாம். அப்போ நமக்கு இந்த டயபெட்டிக் சரியாகணும் அப்படின்னா இந்த டோட்டலாக உடல் முழுவதும் சீராக இயங்கணும். இது இயங்கணும்னா என்னங்க பண்ணணும்? அதான் விஷயம். ரைட்டு. இப்போ டயபெட்டிக்கில் அடிப்படை காரணங்கள் சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய சிஸ்டம் சரியாக இருக்கணும். அதை சரி பண்ணக்கூடிய வேலையை நம்ம பண்ணணும். அதற்கு தகுந்த மாதிரி உணவும் உடல் உழைப்பும் அவசிய தேவை. ஒன்று. ஓகேங்களா? இது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து அன்றாட வாழ்க்கை முறைகளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இது நிறைய பேர் நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்றதே இல்லை, கருப்பு கவுனியை சாப்பிட்றேன், மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட வரக்கூடியவங்க சொல்கிறாங்க, உணவு முறையெல்லாம் டோட்டலாக மாற்றிட்டேன் சார். சார் உண்மைதான் சார், என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருக்கிற வேலை. ஆனால் இப்போ நான் டெய்லி 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், மாற்றிட்டேன் நான். சரிங்களா? நிறைய பேர் வர்றாங்க. மாற்றாதவங்க மாற்றிக்கிங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன உடல் தன்னைத்தானே சரிபடுற சிஸ்டத்துக்கு கொஞ்சம் மக்கள் உணர்ந்து மாற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதை மீறி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது உள்ள. என்ன அப்படின்னா, இப்போ சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு எண்டோக்ரைன் ப்ராப்ளம், ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டு. இந்த எண்டோக்ரைன் கிளாண்டு பேன்கிரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டு. இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எண்டோக்ரைன் கிளாண்டுனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? எண்டோக்ரைன் கிளாண்ட்னா நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவோம். நாளமில்லா சுரப்பினா நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? யார் அப்படின்னா அவர் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட். அப்போ பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லா பேருக்கும் கண்ட்ரோல், சரிங்களா, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஹார்மோனை கொடுப்பாரு. சரிங்களா? ஆமாம். இப்போ தைராய்டு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வரணும். வந்தால் தான் தைராய்டுன்ற அந்த சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயங்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவரிஸில் சினை முட்டை உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH அப்படின்னு ஒரு ஹார்மோன் வரணும்.
உங்களுக்கு அட்ரினலின் அப்படின்ற அந்த ஹார்மோன் சுரக்கணும்னா, அட்ரினல் கிளாண்டு அது நாளமில்லா சுரப்பி. அப்போ அட்ரினலின் சுரக்கணும்னா நமக்கு அட்ரினோ கார்டியோட்ரோபிக் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட்னு ஒரு ஹார்மோன் வரணும். இப்படி எல்லாத்துக்குங்க, எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் இவர் தான் கண்ட்ரோலர். இங்கேருந்து இந்த ஹார்மோன் சுரந்து தான் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. நாம தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னா தைராக்சின் மாத்திரையை டைரெக்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அட்ரினலினில் ப்ராப்ளம்னா அட்ரினலின் அப்படின்ற மாத்திரையை டைரெக்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஓவரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு இன்றைக்கி ஃபுல்லாக கெமிக்கல் மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த கிளாண்ட்லேருந்து வரக்கூடியது மிக முக்கியமான ஒரு தடை. ஓகேங்களா? இது ஒரு ரூட் காசஸ். ஓகேங்களா? டயபெட்டிக்கான ஒரு ரூட் காசஸ். இங்கே நம்ம தடை ஏற்படுத்துறதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லலாம். அது இன்னும் பெரிய வீடியோவாயிரும். இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு விஷயம் மனநிலை பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து அதிக நேரம் இரவு முழிச்சுக்கிறது. சரிங்களா? ஆமாம். மனநிலை பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸுலையும் இரவு அதிக நேரம் முழிச்சுக்கிறதுலையும் ஏற்படுறது தான் பிட்யூட்டரி கிளாண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளங்க. ஓகேங்களா? அங்கே தடை ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக பேன்கிரியாஸில் சுரக்கக்கூடிய பேன்கிரியாட்டிக் ஜூஸும் சரி, இன்சுலினும் சரி தடை ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஒரு காரணம் ஆயிடுச்சா? ரைட். ரெண்டாவது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா லிவர். ஓகே, இவர் வந்து ஸ்ப்ளின். கரெக்டுங்களா? உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அனாட்டமி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேன்கிரியாஸ் இருக்குதுன்னா அந்த பேன்கிரியாஸோட வால் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளினுக்கு பக்கத்தில் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதனுடைய வாய் பகுதியானது இங்கேருந்து இந்த கால் பிளேடர், ஓகே, லிவர், இந்த கால் டக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது போய் இங்கே போய் நம்மளுடைய பேன்கிரியாஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸினுடைய தலைப்பகுதி லிவர் அப்படின்ற இந்த உறுப்புலையும் பேன்கிரியாஸினுடைய வால் பகுதி ஸ்ப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறுப்புலையும், இவங்க யார்? ரெண்டு பேருமே ராஜ உறுப்புகள். இவங்க ரெண்டு பேரும் ராஜ உறுப்புகள். இவர் வந்து கிளாண்டு, நாளமில்லா சுரப்பி. சரிங்களா? நாளமில்லா சுரப்பி பிரச்சனைன்றதுனால நாளமில்லா சுரப்பினுடைய தலைவன் ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு ப்ராப்ளம் வருவார். இப்போ இங்கே எண்டோகிரைன் கிளாண்டுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ உறுப்புகள். ராஜ உறுப்புகள்னா என்ன? உடல் தன்னைத்தானே சரி செய்வதற்கு தேவையான அந்த சிஸ்டம் சொன்னாலும் அந்த சிஸ்டத்துக்கு இவங்கெல்லாம் மெயின் காரணம். ஓகேங்களா? ஆமாம். அப்போ இவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. பிறந்த செகண்ட்லேருந்து இவங்க ரெண்டும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. லிவரை போய் நம்ம வந்து கண்டினியூஸாக இயங்கிட்டு போய் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, எனக்காக இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பண்ண முடியுமா? அப்படி ஒருவேளை பண்ணால் என்ன ஆகுறது? சரிங்களா? முடியாது. அப்போ இவங்க கண்டினியூஸாக இயங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன நடக்கும்? வெப்பம் உருவாகிட்டே இருக்கும் உடம்புல. புரியுதுங்களா? கண்டினியூஸாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோட்டாருங்க, ஒரு பைக்கு கண்டினியூஸாக ரன் பண்ணுங்க, என்ன பண்ணும்? பயங்கரமாக ஹீட் ஆகும். ஓகேங்களா? அப்போ சூடு ஏற்படும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான சூடானால், அந்த இயக்கத்தினால் சூடானால் என்ன நடக்கும்னா இங்கே பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல்லி பீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது கருவாடு மாதிரி மாறிடும். இவங்க ரெண்டு பேரும் அதிகப்படியான வெப்பமாச்சுன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நடக்கிற இந்த காரணம், ரெண்டாவது காரணம் இன்றைக்கி நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அதிகமான சூடானா, இவங்க ரெண்டு பேரும் அதிகமான சூடு எப்படிங்க ஆகணும்? ஃபஸ்ட்டு விஷயம் நைட்டு தூக்கம் இல்லாமானது தான். சரிங்களா? இவர் நைட்டு தான் வேலை வைப்பார். லிவர் இருக்கிறாரில்ல, பகல்லையும் வேலை வைப்பார், நைட்டு மிக முக்கியமான வேலையை பார்க்குறாரு. சரிங்களா? ஆமாம், சுத்தப்படுத்துகிற வேலையை, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள வைட்டமின்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கங்கே கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிறாங்களாம், க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் நைட்டு தூங்கப்படும் பொழுது என்ன ஆகும்? அதனுடைய வேலை பாதிக்கப்படும். உங்களுடைய கல்லீரல் பாதிப்படையும். கல்லீரல் அதிகப்படியான வெப்பமடையும். இங்கே ரெண்டு பேரும் வெப்பம் ஆனாங்கன்னா இங்கே பிரச்சனை வருங்க. இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? ஓகேங்களா? இது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து பாருங்கள், உங்களுடைய கண்ணுலையும் உதட்டுலையும் இதனுடைய பிரச்சனையை காமிக்கும். இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா. சரிங்களா? ஆமாம். அதாவது கண் சுருக்கம், கண்ணை சுற்றி கருவளையம், கண்ணு கீழே வீக்கம், சரிங்களா, அது மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து காமிக்க ஆரம்பிக்கும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, குளுக்கோமா, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் எரிச்சல் கொடுக்கும். இவர் உதட்டில் நமக்கு வந்து அடையாளம் காமிப்பார். உதடு வெடிப்பு, உதடு கீறல், உதட்டில் புண்ணு, உதடு ட்ரைனஸ் ஆகிறது, உதட்டில் தோல் உரிகிறது போன்ற அடையாளங்களை காமிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையாக இருந்தால். சரிங்களா? ஆமாம். அப்போ நமக்கு பேன்கிரியாஸ் இதனால தான் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது மிக முக்கியமான இரண்டாவது காரணம். சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு விஷயம் எண்டோக்ரைன் ப்ராப்ளம், ரெண்டாவது விஷயம் இது மாதிரியான லிவரும் ஸ்ப்ளின்னும் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா?
மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்துச்சுன்னா அதனால் வந்திருக்குது சொன்னோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு காரணங்களும் இதுக்குள்ளே அமையுது. அப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளம் சரி செய்ய முடியுமா? நிச்சயமாக சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாமா? நிச்சயமாக சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஆமாம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அப்பா எந்த விஷயத்தில் தோத்துட்டாரோ அப்பா அம்மாவுங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்பா அம்மாவங்க சரியாக படிக்கலை, நாம் பயங்கரமாக படித்து பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்பா அம்மாவங்க வேலை பார்க்கல, இல்லை அரசாங்க வேலை பார்க்கல, நம்ம எப்படியாவது அரசாங்க வேலை பார்த்துடணும், அரசாங்க வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே கான்ஃபிடன்ஸ் சின்ன பிள்ளைலேருந்தே படிக்கலன்னு வந்து கரெக்டாக நம்ம அதை அச்சீவ் பண்ணியிருப்போம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அப்போ அப்பா அம்மா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்றது மட்டும், நாம் நோயே இல்லாமல் வாழணும்னு மட்டும் நம்ம ஏன் நினைக்க மாட்டோம்? நாமளும் நோயோடு தான் வாழுவோம், இதுங்க உலகத்தில் எல்லாருமே நோயில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக உள்ளே போட்டுறோம். அப்பாவுக்கும் சுகரு, அதனால் சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுறோம். அப்பா வந்து நோயாளியாக மாறியிருந்தாங்க, நாமும் ஆரோக்கியமானவனாக மாறணும், அந்த அக்கறை ஏன் வரலை நமக்கு? ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அதற்கு ஏன் முயற்சி எடுக்கலை? அதுதான் விஷயம். இப்போ இருந்து அந்த எண்ணத்தை அப்படி மாற்றி போட்டு முயற்சி எடுத்துட்டோம்னா கிளியருங்க. அதுதான் அதனுடைய மூன்றாவது காரணம். சரிங்களா? ஆமாம். இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான இன்னொரு 4வது காரணமாக ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா மனநிலை பிரச்சனை. அதாவது மென்டலி ஸ்ட்ரெஸ். இதுதான் முதன்மை காரணமாக கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிக் வந்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, எப்போங்க டயபெட்டிக் ஆரம்பிச்சிச்சு? 10 வருஷம் ஆச்சுங்க, 8 வருஷம் ஆச்சுங்க, 15 வருஷம் ஆச்சுங்க. ரைட். அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு சொன்னோம்னா, 100க்கு 100 பேஷண்ட்டுமே அது வந்து ஆமாங்க, அப்போ தாங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, அப்போ தான் மென்டல் ஒரி, அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ். மனநிலை தாக்கம். அந்த மனநிலை பாதிப்பு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் டயபெட்டிக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 4வது காரணத்தையும் நம்ம வந்து முறியடிக்க செய்யணும். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்க தவறுகளினால். ஓகேங்களா? ஆமாம். உணவு முறை தவறுகள் அப்படின்றது இன்றைக்கி டோட்டலாக நம்ம அன்னைக்கு வாழ்ந்த மக்களோட உணவு முறைகளை டோட்டலாக வந்து மாற்றிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம். அதாவது நம்ம இந்தியாவில் சமைக்கிறதும் வெளிநாடுகளில் சமைக்கிறதும், ஏன்னா சில விஷயங்களை வெளிநாடுகளோட ஒப்பிட்டு நம்ம சொல்கிற மாதிரி வந்துட்டோம் இல்லையா? பாருங்கள், வெளிநாடுகளில் சமைக்கிறது 2 நிமிஷத்தில் சமைச்சிருவாங்க. சரிங்களா? ஆமாம். நூடுல்ஸ் தயாரிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அவ்வளோதான், நூடுல்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்தில் சமைச்சிருவாங்க. ஆனால் நாமும் 2 மணி நேரம் ஆக்குவோம். அதுக்கு இந்த காயை கட் பண்ணுவோமா, கருவேப்பிலையை போடுவோமா, கொத்தமல்லியை போடணுமா, புதினாவை போடணுமா, மிளகுத்தூளை போடணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அந்த எல்லாம் கூட்டு கலவை ரெடியாகி சமைப்பதற்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அவன் 2 நிமிஷத்தில் சமைச்சிடறான். ஆனால் சாப்பிடும் பொழுது அவன் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிறான். அவன் வச்சுட்டு சாப்பாடை வச்சு அப்படியே வந்து எடுத்து அப்படின்னு மென்று 2 மணி நேரம் எடுத்துக்கிறான். நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் ஏதாவது நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா, நீங்கள் அதாவது ஃபாரினர்ஸ் வரக்கூடிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலில் நார்மலாக ஒரு ஃபாரினர்ஸ் வரக்கூடிய ஹோட்டலில் போனீங்கன்னா தெரியும், அவங்க வந்து உட்காந்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவங்க ஒரு டேபிள்லேருந்து 1 மணி நேரமாக தான் ஆகும் மினிமம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு தான் உணவு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே? 2 மணி நேரம் சமைச்ச உணவை 2 நிமிஷம் தான் கடன்னு அள்ளி உள்ளே போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே, தானியங்கி உறுப்புகள் என்ன ஆகும்? எல்லாமே அரைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆமாம். பாருங்கள், 2 மணி நேரம் சமைச்ச உணவை 2 நிமிஷத்தில் சாப்பிட்றோம். அவன் 2 நிமிஷம் சமைச்ச உணவை 2 மணி நேரம் சாப்பிட்றான்.
ஓகேங்களா? ஆமாம். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள், அந்த உணவு முறை சாப்பிட்றதுல கூட. ஓகே, அப்போ அதனால என்ன இங்கே நடந்தது? அதனால கழிவு தேக்கம் நடந்திருக்குதா? அதனால சத்துக்கள் நமக்கு கிடைக்காம இருக்குதா? அதனால உள்ள அரைக்கிற மிஷினில் எந்த ஆர்கன் சம்மந்தப்பட்டு ஏதாவது டெஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்குதா? ஓகேங்களா? அதாவது ஸ்டொமக் சம்மந்தப்பட்டோ, ஸ்மால் இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டோ, லிவர் சம்மந்தப்பட்டோ ஏதாவது ஆர்கன் சம்மந்தப்பட்டு ஏற்பட்டிருக்குதா? இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 காரணங்களையும் நம்மளுடைய கால் பாதத்திலேயே வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. அதான் இதோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பாத கூசால. ஓகேங்களா? அதை நம்ம வந்து குறிப்பாக கால் பாதத்தில் டயக்னோஸ் பண்ணுவோம். டயக்னோஸ் பண்ணி டயபெட்டிக், இந்த டயபெட்டிக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு, இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்ததுக்குரிய மாதிரி சில சொல்யூஷனை கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சில உணவு முறைகள், சில லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸு சரிங்களா கொடுப்போம். இது போக இந்த 5 காரணங்களையுமே களையணும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து ஓகேன்னு சொல்லி புரிஞ்சு சரியாகிக்குவார். அடுத்த நாளில், அடுத்த வாரத்தில், அடுத்த மாதத்தில் திரும்ப வேறு ஏதாவது இன்னொரு பிரச்சனையிலையும் இந்த 5 காரணங்களை ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 காரணங்களையும் களையிற மாதிரி சரிங்களா மெடிசன்ஸ் அதுவுமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹெர்பல் மெடிசனும் சேர்த்து அவங்க எடுத்துக்கிறப்படும் பொழுது பக்காங்க அருமையாக அவங்களுடைய சுகர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலில் இறங்கும். இதை ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா. நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையில் நல்ல கைதேர்ந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் சரிங்களா. ஆமாம், அது பிஎஸ்எம்எஸ் டாக்டராக இருக்கட்டும், பிஎன்ஒய்எஸ் டாக்டராக இருக்கட்டும், பிஏஎம்எஸ் டாக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், இயற்கை மருத்துவர் என இந்த மருத்துவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ். இந்த குறிப்பாக இந்த டயபெட்டிக்கு சரிங்களா, டயபெட்டிக்கு கேர் எடுத்து அவங்களுக்கு தேவையான மாதிரி வந்து கைட் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு வந்துடுவாங்க. 1 மந்த்தில் அவங்களுடைய சுகர் லெவல் இறங்குறத பார்க்க முடியும். இந்த சுகர் லெவல் இறங்குறத கூட நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு நார்மலாக பிளட் டெஸ்ட்டு சாப்பாடுக்கு முன்னாடி பார்க்குறோம்ல, அந்த டெஸ்ட்டில் மட்டுமே தான் மக்கள் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு மற்றும் உங்களுடைய மனநிலை ரைட். அப்போ இந்த மனநிலையும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுடைய சுகர் லெவலை ஏற்றி காமிக்கும், இறக்கி காமிக்கும் சரிங்களா. அந்த 5 காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் சரிங்களா. ஆமாம், அப்போ அந்த மனநிலையும் ஏற்றி இறக்கி காமிக்குதுல. அப்போ இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணும்பொழுது என்ன மனநிலையில் இருந்தீங்க, அப்போ வந்து குறைச்சி காமிச்சிச்சுன்னா நான் சுகர்லேருந்து சரியாயிட்டேன்னு நினச்சிக்கிறதா. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மனநிலை சரியில்லை, இப்போ கொஞ்சம் கூட காமிக்குது, ஐயோ எனக்கு சுகர் வந்து கூட இருக்குது, நான் வந்து சுகரில் அவஸ்தைப்படுறேன்னு சொல்கிறதா கிடையாது. அதனால் அந்தந்த நேரங்களில் நம்ம பார்க்குறத விட இந்த HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HbA1c அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல 3 மாதத்தினுடைய ஆவரேஜ், சுகரோட 3 மாதத்தோட ஆவரேஜை வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குங்க. இதுதான் மிகச்சரியாக கரெக்டான அளவுங்க. இதை வந்து நம்ம வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை அவசியம் அந்த HbA1c எடுத்து பார்த்துருங்க அப்படின்றத நமக்கு இன்றைக்கி நவீன மருத்துவங்களும் சொல்லுது. அதை சில பேர் வந்து சரியாக வந்து எடுத்து பார்க்குறாங்க, சில பேர் வந்து சுத்தமாக பார்க்குறதே கிடையாது. ஏன்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர் செக்கப் வந்து ரேட்டு கம்மி. அது நீங்கள் லேபில் பார்க்கும்பொழுது, இந்த HbA1c பார்க்கும்பொழுது கொஞ்சம் காசு கூட. அதுக்காகவே வந்து அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளதை மட்டும் பார்த்துக்கிட்டு சந்தோஷம் அடைவதும், இப்போ உள்ளதை மட்டும் பார்த்துக்கிட்டு கவலைக்குள் போவதும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய HbA1c பாருங்கள், அதுதான் உங்களுடைய இந்த கடந்த 3 மாதத்தினுடைய ஆவரேஜை நமக்கு வந்து சொல்லும். அதாவது இன்றைக்கி என் பையன் படிக்கவே இல்லைங்க, இன்றைக்கி என் பையன் படிக்கவே மாட்டான், இன்றைக்கி என் பையன் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் சந்தோஷம் அடைவதும், அன்னைக்கு நீங்கள் கவலைப்படுவதையும் விட அவனோட அந்த 3 மாதத்தோட மார்க் கார்டு கொண்டு வருவாங்கள்ல, அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம், மிட்டம் டெஸ்ட்டு வருவாங்கள, அதுதான் அவனோட 3 மாதத்தோட ஆவரேஜை வந்து சொல்லும். அவன் பாஸ் ஆகிட்டானா, ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டானா, ஃபெயில் ஆகிட்டானா அப்படின்றத சொல்லும். அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சுகரின் அளவை மிகச்சரியாக காமிக்கிறது HbA1c. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து பார்க்கறது தான் தெளிவு. நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் பொழுதே HbA1c ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுறோம். HbA1c ரிப்போர்ட்டோட ஃபஸ்ட்டு சிட்டிங்கே வந்துடுங்க அப்படின்றோம். வரலைன்னா ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் நீங்கள் HbA1c கையோடு எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி உணவு முறை, லைஃப் ஸ்டைலு, மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் HbA1c வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்க சொல்கிறோம். 6 மாதத்துக்கு சரியாக எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றோம். ஏன்னா இது வந்து லைஃப் டைம் டிசீஸ் ஓகேங்களா. டயபெட்டிக் லைஃப் டைம் டிசீஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சீக்கிரமாக 1 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் முதல்ல நினைக்காதீங்க. அதுவே மிகப்பெரிய தவறு தான் அது சரிங்களா. லைஃப் டைம் 10 வருஷம் அவஸ்தைப்பட்டுக்கிறோம், 20 வருஷம் அவஸ்தைப்பட்டுக்கிறோம்னா அதை போய் சடனாக ஒரு விஷயத்தில் சரி பண்ணுறோன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லை ஓகேங்களா. ஆமாம்,
பொதுவாக நான் சொல்கிறது 10 வருஷம் ஒரு நோயாளியாக நம்ம இருந்துக்கிறோம். 1 வருஷமாவது இயற்கை மருத்துவத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். இயற்கை மருத்துவத்துக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் அது சரியாகும். 20 வருஷம் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்துக்கிறோமா, 2 வருஷம் இயற்கை மருத்துவத்தோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். சரிங்களா? ஆமாம், பெட்டர் சோர்ஸ் கிடைக்கும். ரைட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் என்ன பண்ணுவோம்னா, மாதம் மாதம் இந்த ஹெச்பிஏ1சியை மட்டும் ஒவ்வொரு மாதமும் எடுத்து கொடுக்க சொல்லுவோம். அப்போ எடுத்து கொடுக்கப்படும் பொழுது படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் கிராஜுவலாக குறையிறது தெரியும். இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், கால் பாதம் மரத்து போயிருக்கும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அடிச்சிருக்கும், உடம்பு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மெலிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? உடல் சோர்வாகிக்கிட்டு இருக்கும், டயர்டாக இருப்பாங்க, வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவாங்க, யூரினில் பிரச்சனை வந்திருக்கும், தலைமுடி பிரச்சனை வந்திருக்கும், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது பாருங்கள், இதெல்லாம் கிளை நோய்களாக உண்டு பண்ணியிருக்குது. இப்போ நம்மளுடைய சிகிச்சையில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது எதுக்குமே மருந்து கொடுக்க மாட்டோம். அதாவது உங்களுடைய கால் பிரச்சனைக்கு, கண்ணு பிரச்சனைக்கெல்லாம் தனியாக எதுக்குமே மருந்து தேவையே இல்லை. ரூட், அந்த மூல காரணம், இந்த மூல காரணமான இந்த டயபெட்டிக்கோட மூல காரணத்தை சரி பண்ணுறதுனால டயபெட்டிக்கும் சரியாகும், இந்த டோட்டல் சிம்டம்ஸும் சரியாகும். அதான் மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிங்க. மல்டி ஆர்கனை பாதுகாக்கிற விஷயம் அது நடந்துருங்க. மல்டி ஆர்கன் ப்ராப்ளம்ன்றது நமக்கு வந்து வராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய இந்த பாதகூசன்ற அந்த சிகிச்சையில் இருக்குதுங்க. இதை நம்ம சிகிச்சையோட உணவு முறையும், லைஃப் ஸ்டைலும், மெடிசனும் ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்க எவ்வளோ கிரானிக்காக அவங்க டயபெட்டிக் இருந்தாலும் படிப்படியாக ரெக்கவர் ஆகி வரலாம். ஆனால் அவ்வளோக்கு அவ்வளோ கிரானிக்கு தக்கன அவ்வளோக்கு அவ்வளோ டியூரேஷன் எடுக்கும். அதுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒருங்கிணைந்து எங்களோட ட்ராவல் பண்ணால் மட்டும் போதுங்க. அருமையாக அந்த மாதிரி டயபெட்டிக் உள்ளே இருக்குதுன்னு ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருந்தாலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு இருக்கிறத கண்கூட பார்க்க முடியும். அதே ரிப்போர்ட்டை சில மாதங்களில் நார்மல்னு பார்க்க முடியும். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான இன்னொரு 4வது காரணமாக ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா மனநிலை பிரச்சனை, அதாவது மென்டலி ஸ்ட்ரெஸ். இதுதான் முதன்மை காரணமாக கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிக் வந்தவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, எப்போங்க டயபெட்டிக் ஆரம்பிச்சிச்சு? 10 வருஷம் ஆச்சுங்க, 8 வருஷம் ஆச்சுங்க, 15 வருஷம் ஆச்சுங்க. ரைட். அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு சொன்னோம்னா, 100க்கு 100 பேஷண்ட்டுமே அது வந்து ஆமாங்க, அப்போ தாங்க வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, அப்போ தான் மென்டல் ஒரி, அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ். மனநிலை தாக்கம், அந்த மனநிலை பாதிப்பு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலையும் டயபெட்டிக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணத்தையும் நாம் களைஞ்சாகணும்.